வணக்கம் அன்பு நேயர்களே. திருவண்ணாமலையில் 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு காட்டிற்குள் சென்றபொழுது இந்த சூலமானது இருந்தது. அருகாமையில் குளித்துவிட்டு இந்த சூலத்திற்கு அருகாமையில் சென்று நான் அண்ணாமலையாரைப் பற்றி பாடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த சூலம் கல் அந்த சூலத்தில் கல்லால் ஆன ஒரு உடுக்கை இருந்தது. அந்த உடுக்கையானது நான் சொல்ல சொல்ல, நான் பாட பாட அந்த பாடலை கேட்டு அதில் ஒரு சப்தம் வந்தது. அந்த பம்பம் 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 என்ற சத்தம் என்னுடைய காதுகள்ல விழறத கேட்டு நானே ரொம்ப அதிசயப்பட்டு, ஆச்சரியப்பட்டு, இதை எப்படிடா நான் உலகுக்கு சொல்லறது என்ற நான் வே ஒரு காலத்தை எதிர்பார்த்திருந்தேன். அந்த ஒரு நாள் தான் இந்த நன்னாளா உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். இது திருவண்ணாமலைக்கு அருகாமையில ஒரு 4 கிலோமீட்டர் அருகாமையில் உள்ள இந்த சூலம். அங்க ஒரு காளி கோவிலும் உள்ளது. வனபத்திர காளி என்ற ஒரு காளிய அங்க வச்சிருக்காங்க. அங்க தான் இத நான் கண்டேன். இது ஏன் கண்டேன்னா, அந்த நேரத்தில என்னுடைய திசா, புத்தி, அந்தரங்களும், என்னுடைய கிரக நிலைகளும் எனக்கு ஒரு அதிசயத்தை, பேரதிசயத்தை காட்டும் என்ற ஒரு சூழ்நிலையே அமைந்தது. 5, 9, 11ஆம் இடத்து அதிபதிகள் கூடுகின்ற அந்த காலத்தில் நமக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அதிசயங்கள் நடக்கும் என்பது இயற்கை ஜோதிட கணக்காகும். அதன்படி இதை கண்டு நான் பல விஷயங்களை, இதுபோல் பல விஷயங்களை நான் கண்டதுண்டு. இருந்தாலும் இது கல்லால் ஆன ஒரு சூலமானது எனக்கு அந்த சப்தத்தின் மூலமாக என்னை ஆச்சரியப்படுத்திய அந்த விதமானது உங்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கும் எங்கு சென்றாலும் இறை நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு, ஒரே பக்தியோடு இருந்தால் கல் உடுக்கை ஒளி மெய்சிலிர்க்க வைத்தது போல் உங்களுக்கும் பல அதிசயங்கள் நடக்கும். பலவாறு பல வண்ணம் பல பேரு சொல்லியது. திருவண்ணாமலையில் பல அதிசயங்கள் இருந்த போதிலும் அந்த பல அதிசயத்தில் இந்த கல் உடுக்கை சப்தம் ஒரு பெரும் ஆச்சரியத்திற்குரியது. இந்த சப்தம் எப்படி வந்தது என்று சுற்று வட்டாரத்திலே பார்த்தாலும் அங்கு வேறு எவரும் இல்லை. அப்படி அடிக்கின்ற அருகாமையில் எந்த கிராமமும் இல்லை. அது ஒரு வெட்டாவெளியான இடத்திலே இந்த மரத்தடியின் கீழே இருக்கின்ற அந்த சூலமானது அங்கே இருக்கிறது. அதில் உடுக்கை இருக்கிறது. அந்த உடுக்கை எனக்கு கொடுத்த அந்த பதிலை நான் உங்களுக்கு முன் கூறுகிறேன். காரணம், நான் அனுபவித்த சில உண்மைகளை நீங்களும் பெற வேண்டும். நீங்களும் அதை உணர வேண்டும். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு நடக்குமா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக நடக்கும் என்ற பல ஆதாரங்களை நான் அனுபவித்ததை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாது 7ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்தில் சேரும்பொழுதோ 9ஆம் இடத்தை பார்க்கும்போது க்ஷேத்திரங்கள் செல்வதும் அங்கே பல அதிசயங்களை காண்பதும் ஜோதிட ரீதியாக நம் முன்னோர்கள் சொல்லி வரும் உண்மையை என் அனுபவத்தில் நானும் கண்டேன். பலவாறு பலவிதமாக இந்த அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்லி வருகிறேன். காரணம், நீங்களும் அவ்வாறு சீரும் சிறப்புமாக உங்க முன்னோர்களின் தவப்பயனை நீங்க வெளிப்படுத்தலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நீங்களும் சகல பிரபஞ்ச ரகசியங்களும் உணர வேண்டும்